ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மாயாஜால பூங்காவை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு குட்டி மீனா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. அப்போ ஒரு பெரிய வித்தியாசமான கதவை பாக்குறா. அதுல கணக்கு பூங்கான்னு எழுதி இருந்துச்சு. மீனா உள்ள என்ன இருக்கும்னு யோசிச்சுட்டே டோரை மெல்ல ஓபன் பண்றா. அவளோட கண்ணை அவளாலேயே நம்ப முடியல. அங்க ஒரு குரங்கு ஒரு மரத்துல இருந்து குதிச்சுட்டு பனானாவை சாப்பிட்டுக்கிட்டு மீனாவை பார்த்து, நான் ஒரே ஒரு மங்கி தான், ஆனா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன்னு சொன்னுச்சு. மீனா அந்த மங்கியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அடுத்த இடத்துக்கு போனா. அங்க 2 யானைகள் வந்தாங்க. அதுல ஒரு யானை பெரிய ட்ரம்பட் மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தான். இன்னொருத்தன் வாட்டரை ஷவர் மாதிரி தூக்கிட்டு இருந்தான். மீனா சிரிச்சுக்கிட்டே 2 யானைகள் டபுள் ஃபன் அப்படின்னு சொன்னான். அடுத்த இடத்துக்கு மீனா போனப்போ அங்க 3 புலிக்குட்டிகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தன் வால் வச்சு விளையாடிட்டு இருந்தான். இன்னொருத்தன் ஹைட் அண்ட் சீக். 3ஆவதா ஒருத்தன் மீனாவையே பயமுறுத்தினான். மீனா சிரிச்சுக்கிட்டே 3 புலிக்குட்டிகள், ஆனா எல்லாமே விளையாட்டு குட்டிகள்னு சொன்னான். அடுத்த இடத்துக்கு மீனா போனப்போ அங்க 4 பறவைகள் பறந்துகிட்டே ஆடிட்டு இருந்தாங்க. 1 2 3 4ன்னு மீனாவுக்கே கத்து கொடுத்துட்டு சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. மீனா கை தட்டினா. ஓ, இதுதான் நம்பர்ஸ் கத்து கொடுக்கிற பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு மீனா போனா. அங்க 5 மீன்கள் ஒரு சின்ன குளத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த 5 மீன்களும் அவங்களோட டெய்ல ஆட்டிக்கிட்டே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மீனா அவங்கள பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போனா. அங்க 6 முயல்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தன் மீனாவுக்கு கேரட்டை ஷேர் பண்ணிட்டு ஷேரிங் இஸ் கேரிங்னு சொன்னான். மீனா கிளாப் பண்ணிட்டே நல்ல படம் கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்துன்னு சொன்னான். அடுத்த பிளேஸுக்கு மீனா போனப்போ அங்க 7 ஆந்தைகள் ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு புக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த 7 ஆந்தைகளும் மீனா கிட்ட எண்ணம் கற்றுக்கொள்வதோடு அறிவும் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க. மீனா நோட் பண்ணிக்கிட்டா. மீனா அடுத்த பிளேஸ் போனப்போ அங்க ஓட்டப்பந்தயம் நடந்துட்டு 8 வரிகுதிரைகள் ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கீழே விழுந்துட்டான். மத்த 7 வரிகுதிரைகளும் சேர்ந்து அவனை எழுப்பி பினிஷ் லைன் கிராஸ் பண்ணாங்க. மீனா டீம் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் கத்துக்கிட்டா. அடுத்த இடத்துக்கு போனப்போ மீனா ரொம்ப பயந்துட்டா. அங்க 9 பாம்புகள் ஒரு வித்தியாசமான ஃப்ளூட் மியூசிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பாம்புகள். எல்லா உயிர்களுக்கும் நல்ல பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. மீனா கத்துக்கிட்டா. ஃபைனலா ஒரு பிளேஸ் போனப்போ அங்க 10 சிங்கக்குட்டிகள் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல சாஃப்டா ரோல் பண்ணிக்கிட்டே படிக்கணும், நிறைய கற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்து மீனா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு பூங்காவில இருந்து வெளியே போறப்போ 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸ் கத்துக்கிட்டா. அதோட ஃப்ரெண்ட்ஷிப், ஷேரிங், டீம் ஒர்க், நாலேஜ் எல்லாமே கத்துக்கிட்டா. இதுதான் கணக்கு பூங்காவோட மாயாஜாலமானு சிரிச்சுக்கிட்டே குட் பை சொல்லிட்டு வெளியே போயிட்டா. குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். பை குட்டீஸ்.